பல தசாப்தங்களாக இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய போர்களுக்கு பின்னால் இருக்கிற காரணம் ஒன்று அதிகாரத்தை கையகப்படுத்துறது, ரெண்டாவது செல்வங்களை பெற்றுக்கொள்வது. இந்த செல்வங்களுக்காக போரிட்ட மன்னர்களும் சரி மக்களும் சரி அதிகமாக தேடிப்போன ஒரு செல்வம் தான் தங்கம். இன்றைக்கு உலகத்தில் எந்த மூலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் நல்லா தெரிந்த அழிவில்லாத அரிய வகையான ஒரு உலோகம்தான் இந்த தங்கம். ஆரம்ப காலகட்டங்களிலிருந்து இன்றைக்கு உருவாகி இருக்கக்கூடிய இந்த நவீன யுகம் வரைக்கும் பெரும்பாலான உலகத்தினுடைய வல்லரசு நாடுகளாலையும் சரி இல்லாட்டி அதிகளவான மக்களாலையும் சரி தங்கத்தை எப்படியாவது அதிகளவாக சேமிச்சிடணும், இல்லாட்டி அதை தேடி நாங்கள் எப்படியாவது இந்த பூமியிலிருந்து எடுக்கணும்னு சொல்லி தொடர்ச்சியான முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டு வருது. அதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால், இன்னொரு 100 வருடங்களுக்கு பிறகு இந்த உலகத்தினுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும்னு கேட்டால் எங்களால் சரியாக சொல்ல முடியாது. ஆனால் 100 வருடங்களுக்கு பிறகும் இந்த தங்கத்தினுடைய பெறுமதி மட்டும் இன்றைக்கு இருக்கிற பெறுமதியை விட 100 மடங்கு அதிகமாக தான் இருக்குமே தவிர கடைசி வரைக்கும் குறைவடையாது. அதுக்கான காரணம் என்ன? இவ்வளவு பெரிய பெறுமதி மிக்க இந்த தங்கம் எங்கேருந்து வந்து கொண்டிருக்குது, எப்படி எடுக்கப்படுது? இந்த தங்கத்தை அதிகமாக வச்சிருக்கக்கூடிய நாடுகள் தான் உலகத்தினுடைய வல்லரசு நாடுகள்னு சொல்லப்படுறது. உண்மையிலேயே அது சரியான ஒரு விடயம் தானா, இல்லாட்டி சாத்தியமான விடயமா? எதிர்காலத்தில் இந்த தங்கத்தினுடைய நிலைமை என்னவா இருக்க போது? ஆசிய நாடுகளில் முக்கியமாக சொல்ல போனால் இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் மட்டும் ஏனைய நாடுகளோடு ஒப்பிடும்போது தங்கத்தினுடைய விலை எதுக்காக இந்த அளவுக்கு அதிகமாக விற்கப்படுது? தங்கத்தை மட்டும் எதுக்காக மக்கள் தொடர்ச்சியாக தேடி தேடி வாங்கி கொண்டிருக்கிறார்கள்? இந்த மாதிரியான பல கேள்விகளுக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் தெளிவாக முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள். கண்டிப்பாக ஒரு மிக பயனுள்ள காணொலியாக இந்த காணொலி முழுமையாக இருக்கும். இந்த வீடியோட கடைசியில் இந்த தங்கத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன பண்ண முடியுமன்றதையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன விஷயம்ன்றதை டீட்டெயில்டாக முதலேருந்தே சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் VK கரிகாலன். அதுக்கு முதல் ஒரு சின்னதாக ஒரு விஷயம், இந்த வருஷம் முடிகிறதுக்கு இன்னொரு 10 நாள் மட்டும்தான் இருக்குது. அந்த 10 நாளுக்குள்ளே எப்படியாவது என்னோட சேனல் 1,50,000 சப்ஸ்கிரைபர்ஸ், இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே 1,50,000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். இப்போ நாங்கள் 141K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறோம். ஸோ நீங்கள் ஒரு 9,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் 150K சப்ஸ்கிரைபர்ஸோட 2025ஆம் ஆண்டுக்குள்ளே நாங்கள் சந்தோஷமாக போக முடியும். ஸோ அதுக்காக இன்னுமே என்னோட சேனலுக்கு புதுசாக வந்து யாராவது பார்த்துக்கொண்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சு கொடுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி அவங்களுக்கு கொடுங்க, நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ண வச்சுக்கணும்னு சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் VK கரிகாலன் சர்ச் பண்ணி சொன்னால் அந்த ப்ரொஃபைல் வரும். அங்கே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் அப்படியாவது பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோட கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த உலகத்தில் தங்கம் இந்தளவுக்கு பெருமதியானதாகவும் அதிகளவான கேள்வி இருக்கக்கூடிய ஒரு உலோகமாகவும் இருக்கிறதுக்கான பிரதானமான காரணம் என்னென்னு சொன்னால், தங்கம் இந்த உலகத்தில் உருவான ஒரு உலோகம் கிடையாது. அதாவது வரையறுக்கப்பட்ட அளவான தங்கம் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்குது. இதை நாங்கள் சரியாக விளங்கி கொள்ளணும்னு சொன்னால் ஒரு 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முதல் போய் பார்க்கணும். அதாவது இப்போ நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகம் உருவானதாக சொல்லப்படுற 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முதல் விண்வெளியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் ஏற்பட்ட ஒரு வெடிப்பு காரணமாக, சுப்பனோவா வெடிப்புன்னு சொல்லப்படுற ஒரு வெடிப்பு காரணமாக பூமியில் விழுந்து உருவான ஒரு உலோகம்தான் இந்த தங்கம். அந்த 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முதல் இந்த பூமி எப்படி இருந்தன்றதை நாங்கள் எல்லாருமே படிச்சிருக்கிறோம். யாருமே வாழ முடியாத ஒரு நெருப்புக்கோள் மாதிரி தான் இந்த பூமி இருந்தது. அந்த காலகட்டங்களில் அந்த விழுந்த தங்கம் பூமியினுடைய மேற்பரப்பில் இருந்ததாகவும், அதுக்கு பிறகு காலப்போக்கில் பூமியினுடைய பரிணாம மாற்றம் காரணமாக குளிர்வடைஞ்சோடு போகும்போது அந்த தங்கம் பூமியினுடைய நடுப்பகுதியை நோக்கி போனதாகவும் வரலாற்று ஆய்வுகளினுடைய அடிப்படையில் இந்த தங்கத்தினுடைய உருவாக்கம் தொடர்பாக சொல்லப்படுது. இப்படி இந்த பூமியினுடைய அடிப்பகுதிக்கு போயிருக்கக்கூடிய தங்கம் மெக்னா குழம்புகளினுடைய வெடிப்பு காரணமாக எரிமலை வெடிப்புகள் மூலம் பூமியோட மேற்பகுதிக்கு தள்ளப்பட்டு ஆறுகள், சுரங்கங்கள் இந்த மாதிரியான இடங்களில் மக்களால் கண்டுபிடிக்கப்பட்டு தான் அது பூமிக்கு வெளியில் அகழ்ந்தெடுக்கப்பட்டு கொண்டிருக்குது. KGFல சொல்கிற மாதிரி தங்கம் எங்கே கிடைச்சாலும் அது அரிதானது. இந்த உலகத்தில் மனித இனம் தோற்றம் பெற்ற காலகட்டத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக தங்கத்தை தேடின அகழ்வு பணிகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்குது. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு வரையறுக்கப்பட்ட அளவான தங்கம் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்குன்றபடியாக ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்தில் எவ்வளவு தங்கம் இருக்கும், இப்போ வரைக்கும் எவ்வளவு தங்கம் வெளியில் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்களால் ஒரு கணக்கிடப்பட்டது. அந்த கணக்கிடப்பட்ட பெறுமதியின்படி இப்போ வரைக்கும் எவ்வளவு தங்கம் வெளியில் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் மொத்தம் 212,582
272 டன்ஸ் தங்கங்கள் வெளியெடுக்கப்பட்டிருக்குது. இது மொத்த தங்கத்தில் 70%. மிச்சம் பூமிக்கடியில் இன்னும் 30% தங்கங்கள் மட்டும்தான் இருக்கிறதா ஆராய்ச்சியாளர்களால் விடயம் சொல்லப்படுது. அதாவது 50,000 to 60,000 டன்ஸ் தங்கங்கள் மட்டும்தான் இன்னும் பூமிக்கடியில் மிச்சமாக இருக்கு. இப்படி வெளியிலெடுக்கப்பட்ட இந்த 212,582 டன்ஸ் தங்கமும் இப்போ என்ன வடிவத்தில் இருக்குது என்று சொன்னால், தங்கம் நிறைய தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுது தானே. ஆபரணங்களாக பயன்படுத்தப்படுது, நகைகளாக பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி தங்க கட்டிகளாக கூட நிறைய நாடுகள் அதை சேமித்து வச்சிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது மிகப்பெரிய பெறுமதியாக எதிர்காலத்தில் வரப்போகிறதால அந்த தங்கத்தினுடைய அளவு வந்து சேமிக்கப்பட்டு கொண்டிருக்குது. இன்னும் எலக்ட்ரானிக் வேலைகளுக்காக எங்களோட கையில் நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஃபோனில் இருந்து எங்களோட லேப்டாப், எங்களோட ஐபேட் எல்லாத்துலேயுமே வந்து தங்கத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட அளவு அங்கே பயன்படுத்தப்படுது. ஸோ அப்படி இந்த வெளியில் எடுக்கப்பட்ட இந்த தங்கம் வந்து இப்போ எந்த பெறுமதியில் என்ன வடிவத்தில் இருக்குன்னு சொன்னால், நகைகளா ஆபரணங்களா மட்டும் 96,487 டன்ஸ் 45% தங்கங்கள் நகைகளாக தான் இருக்கிறதாகவும், அதே மாதிரி தங்க கட்டிகளாகவும் நாணயங்களாகவும் தங்க நாணயங்களாகவும் 47,454 டன்ஸ் 22% தங்கங்கள் இருக்கிறதாகவும், மத்திய வங்கிகளில் சேமிக்கப்பட்ட தங்கமாக 36,699 டன்ஸ் 17% தங்கங்கள் இருக்கிறதாகவும், ஏனைய தொழில்நுட்ப தேவைகளுக்காக நான் சொன்ன மாதிரி எலக்ட்ரானிக் தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிற தங்கமாக 31,943 டன்ஸ் தங்கங்கள் 15% இருக்கிறதாகவும் வேர்ல்ட் கோல்ட் கவுன்சிலால் இந்த தரவு வெளியிடப்பட்டிருக்குது. இந்த வேர்ல்ட் கோல்ட் கவுன்சில் தான் உலகத்தினுடைய அனைத்து தங்கம் தொடர்பான நடவடிக்கைகளையும் செயற்பாடுகளையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு நிறுவனம். ஓகே, இப்போ இந்த தங்கத்தை அதிகமாக அகழ்ந்தெடுக்கக்கூடிய நாடுகளாக எந்தெந்த நாடுகள் இருக்குன்னு சொன்னால், முதலாவது சைனா. கிட்டத்தட்ட 370 மெட்ரிக் டன்ஸ் தங்கத்தை சைனா வெளியில் எடுக்கிறதா சொல்லப்படுது. அதுக்கு பிறகு ஆஸ்திரேலியா, 3வது ரஷ்யா, 4வது அமெரிக்கா, அதுக்கு பிறகு தான் சவுத் ஆஃப்ரிக்கா. அடுத்ததாக இந்த தங்கத்தை அதிகளவாக கையிருப்பாக வச்சிருக்கக்கூடிய நாடுகள் எந்த நாட்டுகிட்ட அதிகளவான ஸ்டொக்காக இந்த தங்கம் இருக்குன்னு சொன்னால், முதலாவது அமெரிக்காட்ட தான் 8,133 டன்ஸ் தங்கங்கள் அமெரிக்காட்ட இருக்கிறதா சொல்லப்படுது. ரெண்டாவது ஜெர்மனி 3,353 டன்ஸ், மூன்றாவது இத்தாலி 2,452 டன்ஸ், நாலாவது பிரான்ஸ் 2,437 டன்ஸ், அஞ்சாவது ரஷ்யா 2,333 டன்ஸ். இந்த கையிருப்பாக வச்சிருக்கக்கூடிய நாடுகள் தான் அதிகளவான தங்கத்தை எந்த நாடு எதிர்காலத்தில் கையிருப்பாக வச்சிருக்குதோ அந்த நாடு தான் உலகத்தினுடைய வல்லரசுன்னு சொல்லியும் ஒரு சில இடங்கள்லாம் சொல்லப்படுது. ஆனால் அதை எந்த அளவுக்கு உறுதிப்படுத்த முடியுமன்றது தெரியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தங்கம் முழுமையாக வெளியில் எடுக்கப்பட்டுட்டா எந்த நாட்டில் அதிகமான தங்கம் இருக்குதோ அந்த நாடு தான் ஒரு முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு நாடாக கண்டிப்பாக இருக்கும். அதில் வந்து ஒரு மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ அந்த வகையில் பார்க்க போனால் அமெரிக்கா தான் இங்கே முன்னணியில் இருக்குது. அடுத்தது இப்படி வெளியில் எடுக்கப்படக்கூடிய இந்த தங்கங்கள் எல்லாத்தையுமே எந்த நாடுகள் அதிகமாக கொள்வனவு செய்து எந்த நாட்டினுடைய மக்கள் இதை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள்னு சொன்னால், முதலாவது நாடாக சைனா தான் இருக்குது. சைனாவில் 2022ஆம் ஆண்டில் மட்டும் 824.9 மெட்ரிக் டன்ஸ் தங்கங்களை அந்த நாட்டினுடைய மக்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். ரெண்டாவதாக இந்தியா இருக்குது. இந்தியாவில் 774 மெட்ரிக் டன்ஸ் தங்கம். இந்த சைனாவும் இந்தியாவும் தான் உலகத்தில் மிக அதிகமாக தங்கத்தை பயன்படுத்தக்கூடிய பிரதானமான நாடுகளாக இருக்குது. அதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால், இந்த நாட்டினுடைய மக்கள் தான் ஆபரணங்களாக அதிகமாக தங்கத்தை பயன்படுத்துகிறார்கள். 45% உலகத்தில் ஆபரணங்களாக தான் தங்கம் இருக்குது. அந்த ஆபரணங்களை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய நாடுகளாக இந்தியாவும் சீனாவும் தான் இருக்குது. ஏன்னு சொன்னால் அந்த ரெண்டு நாடுகளுமே ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்து அந்த பழைய காலகட்டங்கள்லேருந்து அந்த நாட்டினுடைய மக்கள் எல்லாருமே ஆபரணங்கள் என்ற ஒரு விடயத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவில் தங்கத்தினுடைய கொள்வனவு வீதமும் அதிகமாக இருக்குது. இப்படி இந்தியாவில் பயன்படுத்தப்படக்கூடிய இந்த தங்கத்தை இந்தியா எந்த நாட்டிட்ட இருந்து அதிகமாக கொள்வனவு செய்தன்னு சொன்னால், 2020ஆம் ஆண்டு வேர்ல்ட் கோல்ட் கவுன்சிலால் வெளியிடப்பட்ட தரவுகளின்படி சுவிட்சர்லாண்டிலிருந்து 44% தங்கத்தை இந்தியா கொள்வனவு செய்திருக்குது. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்கிட்ட இருந்து 11% தங்கங்களையும் ஏனைய தங்கங்களை சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்தும் கொள்வனவு செய்திருக்கிறார்கள். இதில் இன்னொரு ஆச்சரியமான விடயம் என்றால், இந்தியா தங்கத்தை இறக்குமதி செய்கிறபடியா தங்கத்தின் மீதான இறக்குமதி வரின்றது ஓரளவுக்கு அதிகமான வரியாக தான் இருக்குது. அதுவும் தங்கத்தினுடைய விலை அதிகரிப்புக்கான காரணத்தில் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அதிகளவான வரி விதிப்பு காரணமாக அங்கே தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டாலும் அந்த தங்கத்தை வாங்கக்கூடிய அளவில் மட்டும் எந்த விதமான ஒரு குறைவுமே ஏற்படலை.
அதிகளவான தங்கம் அதிகளவான காசை கொடுத்து மக்கள் தங்கத்தை வாங்குறதுக்கு தயாராக இருக்கிறதா வேர்ல்ட் கோல்ட் கவுன்சிலால ஒரு விடயம் சொல்லப்படுது. ஏன்னு சொன்னால் அவ்வளவுக்கு மக்கள் ஆபரணங்களாக தங்கத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதனால இந்திய அரசாங்கம் 2024ஆம் ஆண்டு இந்த வருடம் ஜூலை மாதம் 15% இருந்த தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியை 6% குறைச்சிருந்தது. அது குறைச்சதுக்கு பிறகு வரலாற்றிலேயே மிகப்பெரிய அளவான தங்கம் இறக்குமதி செய்யப்பட்ட ஆண்டா இந்த ஆண்டு பெரிய அளவில் பதிவானது. அதாவது எவ்வளவுன்னு சொன்னால் 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் வரைக்கும் $14.86 பில்லியன் அளவுக்கு, அதாவது இதுவரைக்கும் இந்தியாவில் கொள்வனவு செய்யப்பட்ட தங்கத்தினுடைய அளவை விட 331% அதிக அளவான தங்கம் 2024ஆம் ஆண்டு ஜூலையிலிருந்து நவம்பர் மாத காலப்பகுதிகளில் மட்டும் கொள்வனவு செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. ஒரு மிகப்பெரிய அதிகரிப்பு இந்த இறக்குமதி வரி குறைப்பால் மட்டுமே இந்தியாவுக்குள்ளே நடந்திருக்குது. இதே மாதிரி தான் எங்கட நாட்டுக்குள்ளேயும் இலங்கைக்குள்ளேயும் தங்கத்தினுடைய விலை அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் அதிகளவான வரி விதிப்புகள். இந்தியாவில் கூட சாதாரணமாக ஒரு வரி தான் விதிக்கப்படுது. ஆனால் இலங்கைக்குள்ளே இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கு எல்லாத்துக்குமே தங்கத்தோடு சேர்த்து பிரதானமான பொருட்களுக்கு எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட 7% வேறு வேறு வகையான வரிகள் விதிக்கப்படுது. என்னென்னதை சொல்கிறேன், ஒன்று சுங்க வரி, ரெண்டாவது பெறுமதி சேர் வரி பட் வரி விதிக்கப்படுது. அதுக்கு பிறகு கலால் வரி, துறைமுகம் மற்றும் விமான நிலைய மேம்பாட்டு வரி என்ற ஒரு வரி விதிக்கப்படுது. அதுக்கு பிறகு சிறப்பு சரக்கு வரி, ஏற்றுமதி மேம்பாட்டு வரி வரி, சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரின்னு சொல்லி பிரதானமாக இந்த 7 வரிகளை தாண்டி தான் இலங்கைக்குள்ள இறக்குமதி செய்யப்படக்கூடிய பிரதானமான பொருட்கள். அது தங்கம், புகையிலை சம்பந்தமான பொருட்கள், மோட்டார் சைக்கிள் சம்பந்தமான பொருட்கள், மோட்டார் வாகனங்கள், காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், இந்த மாதிரியான மோட்டார் வாகனம் தொடர்பான பொருட்கள், அதே மாதிரி எலக்ட்ரானிக் பொருட்கள், இது எல்லாமே இந்த மாதிரியான பிரதானமான வரிகளை இதில் ஒரு 4 வரியாவது விதிக்கப்படாமல் இலங்கைக்குள்ள பெரும்பாலான பொருட்கள் உள்ள வாருதில்லைன்னு சொல்லப்படுது. இதுக்குள்ள தங்கத்துக்கான வரியில் 2024ஆம் ஆண்டில் பெறுமதி சேர் வரியும் விதிக்கப்பட போகுது. 18% விதிக்கப்பட்டிருக்குது. ஜனவரியிலிருந்து தங்கம் சில்லறையாக விற்கப்பட்டாலோ இல்லாட்டி மொத்தமாக விற்கப்பட்டாலோ எந்த பொருளாக இருந்தாலும், தங்க கட்டியாக இருந்தாலும் சரி இல்லாட்டி தங்க நாணயமாக இருந்தாலும் சரி, ஆபரணமாக விற்கப்பட்டாலும் பெறுமதி சேர் வரின்னு சொல்லி 18% வரி அதோட சேர்த்து தான் விற்கப்படணும்னு சொல்லி ஒரு விடயம் 2024ஆம் ஆண்டு ஜனவரியில் கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்படுது. ஸோ இப்போ விளங்குதா எதுக்காக இவ்வளவுக்கு அதிகமாக எங்கள் நாட்டுக்குள்ளே தங்கத்தினுடைய பெறுமதி அதிகமாக விற்கப்படுதுன்னு சொல்லி. ஓகே, இப்போ எங்களோட நாட்டுக்குள்ளே எவ்வளவுக்கு ஒவ்வொரு வருடமும் தங்கம் இறக்குமதி செய்யப்படுதுன்னு சொன்னால் 2022ஆம் ஆண்டில் மட்டும் 55.8 மில்லியன் பெறுமதியான தங்கத்தை நாங்கள் இறக்குமதி செஞ்சுருக்கிறோம். உலகத்தில் அதிகளவான தங்கத்தை இறக்குமதி செய்யப்படக்கூடிய நாடுகளினுடைய பட்டியலில் 69வது இடத்துல இலங்கை இருக்குது. நாங்கள் எங்கேருந்து தங்கத்தை கொள்வனவு செஞ்சு கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்கிட்ட இருந்து 53.3 மில்லியன் தங்கத்தையும், டான்சானியாவிலிருந்து 913,000 தங்கத்தையும், எஸ்வாத்தினி அதாவது சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இருந்து 578,000 பெறுமதியான தங்கத்தையும், ஆஸ்திரேலியாவிலிருந்து 565,000 பெறுமதியான தங்கம், சுவிட்சர்லாண்டிலிருந்து 364,000 பெறுமதியான தங்கத்தை நாங்கள் 2022ஆம் ஆண்டில் மட்டும் இலங்கைக்குள்ளே கொள்வனவு செய்திருக்கிறோம். இதில் என்ன இன்னொரு விஷயம்னு சொன்னால், நாங்கள் கொள்வனவு செய்கிற அளவுக்கு ஏற்றுமதியும் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஏற்றுமதினு சொன்னால் டிரெக்டாக ஏற்றுமதி செய்யப்படுறது கிடையாது. இங்கே வந்து வாங்கக்கூடிய தங்கத்தினுடைய பெறுமதி, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இங்கே வந்து வாங்கக்கூடிய தங்கத்தினுடைய பெறுமதியினுடைய அளவும் அதிகமாக இருந்து இருக்குது. அது எவ்வளவுன்னு சொன்னால் 2022ஆம் ஆண்டில் மொத்தம் 597,000 பெறுமதியான தங்கத்தை வந்து நாங்கள் இலங்கைக்குள்ளேருந்து வெளிநாடுகளுக்கு விற்பனை செஞ்சுருக்கிறோம். பிரதானமாக யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்கிட்ட 596 தங்கத்தை வந்து தங்கத்தை வந்து நாங்கள் விற்பனை செஞ்சுருக்கிறோம். யூகேட்ட 421 தங்கத்தையும், தாய்லாந்துகிட்ட 89 தங்கத்தையும் இலங்கைக்குள்ளேருந்து மறுபடியும் நாங்கள் ஏற்றுமதியும் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுதான் இலங்கைக்குள்ளே கொள்வனவு செய்யப்படக்கூடிய தங்கத்தினுடைய 2022ஆம் ஆண்டு பெறுமதியாக இருக்குது. அதுக்கு பிறகு வரக்கூடிய தரவுகள் வந்து இன்னுமே உத்தியோகபூர்வமாக நான் தேடி பார்த்த வரைக்கும் வெளியிடப்படலை. இப்போ இந்த தங்கத்தினுடைய விலையை நிர்ணயிக்கக்கூடிய விடயங்கள் என்னென்ன? தங்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட பெறுமதியில் தான் இறக்குமதி செய்யப்படுது. அதுக்கு பிறகு நாட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டதுக்கு பிறகு, அது இலங்கை இந்தியா மட்டும் கிடையாது, எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாட்டுக்குள்ளே உள்ளே கொண்டு போகப்பட்டதுக்கு பிறகு தான் தங்கத்தினுடைய விலை நிர்ணயிக்கப்படுது. அது எந்த அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுதுன்னு சொன்னால், பிரதானமாக உலக சந்தையில் தங்கத்தினுடைய பெறுமதி எவ்வளவு போகுதுன்றது பிரதானமாக அங்கே செல்வாக்கு செலுத்தும். ரெண்டாவது இறக்குமதி சுங்கம் மற்றும் வரிகள். நான் சொன்ன மாதிரி அந்தந்த நாட்டில் எவ்வளவுக்கு அந்த தங்கத்தின் மேலே வரி விதிக்கப்படுதோ அந்த அடிப்படையில் தான் அங்கே அந்த தங்கத்தினுடைய விலை நிர்ணயிக்கப்படும். மூன்றாவதா
தற்போதைய பணப்பரிமாற்றம், அந்த நாட்டில் பணப்பரிமாற்ற வீதம் எந்தளவாக இருக்குன்னு சொல்லி பார்க்கப்படும். அதுக்கு பிறகு அந்த நாட்டினுடைய சந்தையில் எவ்வளவுக்கு கேள்வி இருக்குது, எந்த அளவுக்கு அந்த தங்கம் விற்பனை ஆகுதுன்னு சொல்லி பார்க்கப்படும். அதுக்கு பிறகு சந்தை மதிப்பீடு செய்யப்பட்டு தான் ஒரு தங்கத்தினுடைய விலை அங்கே தீர்மானிக்கப்படும். அது 22 கேரட் 24 கேரட் ஒரு அவுன்ஸ்னு சொல்லி அந்த தங்கத்தினுடைய பெறுமதி எப்படி மதிப்பிடப்படுதோ அதனுடைய அடிப்படையில் விலை வந்து தீர்மானிக்கப்படும். கடைசியாக இந்த உலகத்தில் எந்த நாட்டில் போனால் நாங்கள் குறைஞ்ச பெறுமதியில் கொஞ்சம் காசை கொடுத்து எங்களால் எந்த நாட்டில் தங்கத்தை வாங்க முடியும்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் த சிட்டி ஆஃப் கோல்டு யுனைடெட் அரப் எமிரேட்ஸினுடைய துபாயில் தான் உலகத்திலேயே மிக குறைஞ்ச அளவில் தங்கம் விற்பனை செய்யப்படுது. எல்லாருக்குமே தெரியும், துபாயில் வரி வந்து அறுவடைப்படுறது கிடையாது. வாங்கக்கூடிய பொருட்களுக்கான வரி வந்து பூஜ்ஜிய வரியாக தான் இருக்கும். ஸோ தங்கத்துக்கும் பூஜ்ஜிய வரி தான் அங்கே இருக்கிறபடியா வரி இல்லாமல் தங்கத்தை நாங்கள் கொள்வனம் செய்ய முடியுமன்றபடியா நான் சொன்ன இந்த தங்கத்தினுடைய விலைகளை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகளுக்குள்ள வரி என்றதான் பெரிய ஒரு செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு காரணி. அது இல்லைன்னு சொன்னால் தங்கத்தினுடைய பெறுமதியை நாங்கள் குறைவாக வாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நாங்கள் துபாயில் தங்கத்தை வாங்கிட்டு அதை எங்கட நாட்டுக்குள்ளே கொண்டு வரும்போது நாங்கள் ஒரு அளவுக்கு மேலே கொண்டு வர முடியாது. அது இலங்கைக்குள்ளேயும் சரி இந்தியாவுக்குள்ளேயும் சரி. நாங்கள் இப்போ சும்மா ஒரு 10 மோதிரத்தை வாங்குறோம்னு வச்சுக்கொள்ளுங்க. 10 மோதிரத்தை வாங்கிட்டு நாங்கள் 2 பேராக கையில் 2 மோதிரத்தை போட்டுட்டு வரோம்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுவே ஒரு குறிப்பிட்ட அளவான மோதிரங்களை வாங்கிட்டு அதை நாங்கள் கொண்டு வந்தோம்னு சொன்னால் நாங்கள் எங்கள்ட உடலில் அந்த மோதிரத்தை அந்த கையில் வந்து அந்த மோதிரத்தை போடாமல் இல்லாட்டி எந்த ஒரு ஆபரணத்தையுமே நாங்கள் போடாமல் கொண்டு வந்தோம்னு சொன்னால் அதுக்கு எங்களோட நாட்டுக்குள்ளே நாங்கள் ஒரு தங்கத்தை இறக்குமதி செய்யும்போது எவ்வளவுக்கு வரி விதிக்கப்படுமோ அதே வரி அந்த ஆபரணத்துக்கும் விதிக்கப்படும். அதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சிக்கல். மற்றபடி நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவான தங்கத்தை அங்கே வாங்கி இங்கே கொண்டு வரலாம். தங்க நாணயமாக கொண்டு வரலாம், அதே மாதிரி தங்க கட்டிகளாக சின்ன கட்டிகளை கொண்டு வரலாம். மற்றபடி அதிகளவான தங்கத்தை வந்து கொண்டு வர முடியாது. அதனால தான் நாங்கள் அடிக்கடி செய்திகளை கேள்விப்படுவோம், விமான நிலையத்தில் வந்து இவ்வளவு தங்கங்கள் கைப்பற்றப்பட்டது, இவ்வளவு தங்க கட்டிகள் கைப்பற்றப்பட்டதுன்னு சொல்லி, துபாயிலிருந்து கொண்டு வரப்பட்ட தங்க கட்டிகள் கைப்பற்றப்பட்டதுன்னு சொல்லி. அதனால தான் அந்த தங்கத்தினுடைய அளவுன்றது வந்து வரையறுக்கப்பட்ட ஒரு அளவாக இருந்து கொண்டுக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு வருமானம் கிடைக்காது தானே. அவர்கள் செய்யக்கூடிய விடயம் வந்து சரியானது தான். ஆனால் நாங்கள் அளவாக கொண்டு வந்தோம்னு சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதே மாதிரி அதிகளவான பெறுமதியில் எந்த நாட்டில் அதிகளவான விலையில் தங்கம் விற்கப்படுதுன்னு சொன்னால் இந்தோனேஷியா. ஸோ இதுதான் இந்த தங்கத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு விளக்கம், ஒரு சிம்பிளாக. இதுக்கு பின்னால் வந்து பெரிய ஒரு விளக்கம் இருக்குது. ஆனால் நான் ஒரு சிம்பிளாக சொன்னதே வந்து இவ்வளோ லென்த்தாக போயிருக்குது. ஆனால் ஒரு எவ்வளவுக்கு எளிமையாக சொல்ல முடியுமோ அவ்வளோக்கு எளிமையாக இந்த வீடியோ மூலமாக சொல்லி முடிச்சிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோட கடைசியில் நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னு சொன்னால், உலகத்தில் நாங்கள் எந்த தொழில்துறையில் நாங்கள் முதலீடு செய்கிறதா இருந்தாலும் நாங்கள் அந்த தொழில்துறையை பற்றி அதிகமாக ஆராய்ஞ்சு அதுக்கான அறிவை பற்றி கொண்டு தான் நாங்கள் முதலீடு செய்யணும். ஆனால் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அளவான காசு இருக்குமா இருந்தால் நீங்கள் தங்கத்தில் முதலீடு பண்ணலாம். எப்படின்னு சொன்னால் அடிப்படையாக நீங்கள் தங்கத்தை கையில் வாங்கி வச்சுருக்கிறதான். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இன்னொரு 100 வருடங்கள் போனாலும் தங்கத்தினுடைய பெறுமதின்றது குறைவடைய போகிற ஒரு பெறுமதி கிடையாது. அதனால் நம்பி நீங்கள் தங்கத்தை வாங்கி வச்சுருக்கலாம். நீங்கள் எவ்வளவுக்கு தங்கத்தை சேமிக்கிறீங்களோ அது அவ்வளவும் உங்களுக்கு கண்டிப்பாக லாபத்தை தான் பெற்றுக் கொடுக்கும். எந்த ஒரு காலகட்டத்திலையுமே ஒரு குறிப்பிட்ட இப்போ நீங்கள் வாங்கிட்டு ஒரு வருஷத்தில் விற்க போகிறீங்கன்னு சொன்னால் அது தங்களுடைய விலைகளில் மாற்றங்களில் வந்து அது உங்களுக்கு சிலவள லாபத்தை தரலாம், சிலவள ஒரு குறிப்பிட்ட அளவான நட்டத்தை தரலாம். ஆனால் ஒரு 10 வருடத்துக்கு பிறகு நீங்கள் விற்க போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக அதில் நட்டம் வர போகிறதில்ல. தங்களுடைய பெறுமதி வந்து அதிகரித்து கொண்டே போய்கொண்டே இருக்கும். ஸோ யாராவது அப்படி நீங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு முதலீடு பண்ண போகிறீங்கன்னு சொல்லி நினச்சிங்கன்னு சொன்னால் தங்கத்தை வாங்கி சேமித்து வைக்கலாம். அதை தாண்டின டிஜிட்டல் முதலீடுகளும் தங்கத்தில் அதிகமாக இருக்குது. அதை பற்றின வீடியோ வேணும்னு சொன்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோ வந்து நான் அதை அப்லோட் பண்ணுறேன். ஸோ அடுத்தது வந்து முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சி, டிஜிட்டல் கோல்டுன்னு சொல்லப்படுற கிரிப்டோ கரன்சி. இதை பற்றியும் முழுமையான ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் விஷயம். இதை தான் நாங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு வச்சுருந்தான். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் சொல்லலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை எல்லா இடத்துலையுமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.